வணக்கம் ஜோதி நண்பர்களே. திருமணம் மற்றும் காதல், பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்துதான் ஆகணும். ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. அதாவது விஷயம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள், அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளில் பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, சார் ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான். இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான், அண்ட் லக்ன ரீதியாக அது ஒரு 50% பொருந்தும். நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்கே சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாக அவங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக. முதல்ல அவங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று. ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு வேணுமா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை, அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய ராசி நிலைகளின்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான். ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம். ஸோ இது முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும். மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட. இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரலை அப்படிங்கிறது தானே. மனம் ஏன் ஒத்து வரலைன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறதில்ல, நம்ம எதை எதிர்பார்க்குறோன்னு அவங்களும் யோசிக்கிறதில்ல, ஏன்னா தெரியறதில்லை. இதுதான் விஷயம். இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்களுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும். அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும், தன்னை மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை. ஜோதிட ரீதியாகவும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே 7ஆம் பொருத்தத்தை தான் பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை மெயினாக பார்க்கணும். அதான் திருமண கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி, எனக்கும் அவங்களுக்கு 7ஆம் பொருத்தம்ப்பா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர ஆப்போசிட் தான். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த 7ஆம் பொருத்தம் தான் குறிக்குது. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னர்ஸாக அமைவாங்க. ஆனால் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த எதிர்வினை அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற. இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோட போயிடுது. இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. நிறைய கமிட்மெண்ட்ஸ், சொசைட்டி,
நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களும் உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல, ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு 7ஆம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா அக்ரெசிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிலைத்தர. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எரிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும். ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு வேளை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். ஒரு லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது, செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. லைஃப் எங்கே போய் நிற்கும், டார்க் சைடில் போய் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஓவராக அக்ரெசிவாகவும் போயிடக்கூடாது, அதே நேரம் ஓவராக டம்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும். அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருதலைபட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல. இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும், இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமோ யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக 12 கட்டங்கள் இருக்குது. அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்காங்க, எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு. சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒரே ராசி தான், அப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கலாம் பாருங்கள், ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பேசுறது, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிடுவாங்க. பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஏன் செய்யும்போது இப்படி சொதப்புது, ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான், அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பும் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்லையும் அப்படி தான். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுதும் 2 பேர்த்துக்கும் நல்ல விஷயமா நடக்கும், கெட்ட நேரமும் கெட்டதும் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைகள் இதுதான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகோன்னு போயிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அடி மேலே அடியாக விழுகும்.
எப்படி சமாளிக்கிறதுனே புரியாது. ஆனால் வாழ்க்கை ஓடும், ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இனிமேல் கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி. பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே நல்ல ஒரு செயல் வீரர்கள், எப்போவுமே வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க, எப்போவுமே துருன்னு இருப்பாங்க, கலகலப்பாக இருப்பாங்க. பட் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, அதே போல் பர்சனல் ஃபீலிங்ஸுக்கும் அதிக முக்கியத்துவம், ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான நபர்களும் கூட. வெளியே பார்த்தா உண்மையிலே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நினைத்து அவங்க ஏக்கத்தோடும் தாகத்தோடும் தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம். குறிப்பாக இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அதீதமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கற்பனை ஆற்றல் இருக்கும். பொதுவாக இந்த காதல் சமாச்சாரங்களில், திருமண வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கற்பனைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஸை அளவு கடந்த நேசிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இவங்ககிட்ட இவங்களுடைய பார்ட்னர்ஸ் மேலே ஒரு கண்மூடித்தனமான பாசம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அன்கண்டிஷனலான லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான நிலைகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. பட் வெளிப்படையாக அது பார்த்தால் தெரியாது, ஆனால் போக போக அதை புரிஞ்சுக்க முடியும். இவங்க மேலே ரொம்பவுமே அட்ராக்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது போக போக பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். இவங்களாக அதை தானாக வெளிப்படுத்த மாட்டாங்க. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இவங்க மேலே ஒரு தனி அஃபெக்ஷன் அண்ட் கேர் இருக்கக்கூடியவங்களை பிடிக்கும். ஏன்னா இயற்கையாகவே இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஆட்கள் தான். ஈகோ அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும், இவங்களுடைய காதலர்களாகட்டும், இவங்க மேலே தான் எப்போவுமே ஒரு அக்கறை காட்டணும், இவங்களை பற்றி மட்டும்தான் எப்போவுமே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக அவங்க எப்போவுமே தன்னுடைய கேர் அண்ட் அஃபெக்ஷனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லை காட்டிலும் செயல் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கங்கிறது நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அதை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தணும். மகர ராசிக்காரங்கிட்ட அவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கூலாக இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்டும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டும் இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு செட்டே ஆகாது. கோபம் அப்படிங்கிறது அளவு கடந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். என்ன நீ கண்டுக்காமல் நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் எதிர்வினை எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது கோபத்திலையும் டென்ஷன்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரியலைஸ் பண்ணாங்க, இல்லை நம்ம பண்ண தப்பு தான், இந்த அளவுக்கு நம்ம பேசிடக்கூடாது, இப்படி நினச்சிடக்கூடாது அப்படின்னு வருத்தப்பட செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைகள்னாலேயே நிறைய மகர ராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இடையிலே பிரேக் அவுட் ஆகிடுது. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாமல் கிடையாது, அது அமையுது. பட் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதலிக்கிறவங்க ஒருத்தவங்களும் திருமணம் பண்ணுறது ஒருத்தவங்களையுமா தான் இருக்கும். நிறைய பிரேக்கப் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த அவசரத்தனமும் டென்ஷனும் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். எதையோ நினச்சி ஏதோ ஒரு பிரச்சனையை சம்மந்தம் இல்லாமல் இவங்க மேலே திணிக்கிறதோ இல்லை அவங்க மேலே அவங்க திணிக்கிறதோ, இப்படி மாற்றி மாற்றி சங்கடங்கள்ங்கிறது போய்கிட்டு இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறது வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை பெறக்கூடியவங்கள, நல்ல அனுபவசாலிகள், நல்லதோ கெட்டதோ அனுபவித்து பட்டு திருந்தக்கூடிய அமைப்புகள் தான் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த திருமண வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, ஒவ்வொரு விஷயங்களும் அடிப்பட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சுமூகமான விஷயங்கள் அப்படின்னு உங்களுடைய திருமண வாழ்க்கையிலோ காதல் வாழ்க்கையிலோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதாவது சுவாரஸ்யங்கள் இருக்கும், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பட் அதனோட நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். அடிக்கடி ஏதாவது ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்கும். நீயானா பிரச்சனை அப்படிங்கிறது வரும். நல்ல அன்பு வச்சுருப்பாங்க, அன்பினுடைய உச்சகட்டத்தை இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனாலும் ஈகோ அப்படிங்கிறது வெளிப்பட்டு தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு விலகுவாங்க. சிலர்லாம் நம்மளுடைய லைஃப்பில் பார்க்கலாம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகமான அன்பு வச்சுருப்பாங்க, ஆனாலும் சேர்ந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விலகியே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கும், மனசளவுலேயும் அவங்களுடைய நினைவுகள்லாம் நீங்காது. பட் இருந்தாலும் விலகி இருக்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காதல்
வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அமையுது. அதாவது இதெல்லாமே மனதளவில் சொல்லக்கூடிய விஷயங்கள். மனதளவில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இருக்கும். பட் ஜென்ரலாக ஜோதிட ரீதியாக, அதுவும் குறிப்பாக இந்த ராசி ரீதியாக பார்க்கும்பொழுது 160% நபர்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு 40% ஆட்களுக்கு வெறும் நினைவுகளை மட்டும்தான் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களை தான் அதிகம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கிடைத்த பிறகு ஈகோ கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக அது வரும். ஏன்னா மகரத்துக்கு இது எழுதப்படாத ஒரு தலைவிதினே சொல்லலாம். அதாவது ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் மனைவி கிட்ட அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டங்களில் அது ரொம்பவுமே பொருத்தமாகவும் இருக்குது. இந்த அமைப்பு இது ராசிக்கே உறுத்தானது. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பார்ட்னர்களை வாழ்க்கை துணைக்கு இவங்க அடங்கியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சுமூகமாக போகும். அப்படி இல்லாமல் நீயா நானான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். இப்போ பர்சனலாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஈகோவை இவங்க எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையெல்லாம் இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை கொடுக்குது. அதாவது ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும், ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் காலத்துக்கும் அது மனசில் ஒரு வலியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதாவது இவங்க தான் தப்பு, இல்லை அவங்க தான் தப்பு அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. இங்கே சரி தப்பு நல்லது கெட்டதை பற்றி யோசிக்கிறக்கோ பேசுகிறக்கே இதில்லை. சம்மந்தமே இல்லாத விஷயம்தான், யதார்த்தமாக சொன்ன வார்த்தைகள் தான். ஆனால் மனசில் சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா அது காலத்துக்கும் சங்கடமாகத்தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க டீல் பண்ணணும். அப்படியே ஆன பிறகும் அது எந்த அளவுக்கு இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையுது. அப்படி இல்லாத பட்சத்தில் வெறும் நினைவுகளால் மட்டுமே திருப்தி அடையக்கூடிய அமைப்புகள் தான் இவங்களுக்கு உண்டு. சுருக்கமாக சொன்னால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையினுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. பட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அமையிறது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அமைஞ்ச பிறகு அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இருக்குது. குறிப்பாக ஈகோ அப்படிங்கிறது வரவே கூடாது. ஆனால் விதியின் அமைப்பு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே சமாளித்து தான் போக வேண்டியதாக இருக்கும். சிறுப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய, அவங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நினைக்க, இப்படி தான் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, இப்படி தான் பேசணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை மகர ராசிக்காரங்கிட்ட யாரும் பிரேக் பண்ணிடக்கூடாது. மகர ராசிக்காரங்கிட்ட எப்போவுமே ஒரு மிலிட்ரி ரூல் மாதிரியே சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க சொன்ன சொல்லுக்கு அவங்க கட்டுப்பட்டவங்களாகவே இருக்கணும், எதிர்த்து எந்த வார்த்தைகளும் பேசக்கூடாது அப்படின்னு கூட நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இவங்ககிட்ட அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற சேஃப் அண்ட் செக்யூர்டான வாழ்க்கையை யாராலையும் கொடுக்க முடியாது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே சுதந்திர மனப்பான்மையை விரும்புறதுனால என்னுடைய லைஃப் என்னுடைய ரூல்ஸ்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரும் யாருக்கும் அடிப்பணிஞ்சோ கட்டுப்பட்டோல இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது ஈஸியாகவே ஏற்படும். அது இந்த கால நிலைகளில் சொல்கிறேன். இதையெல்லாம் மகர ராசிக்காரங்கள் கொஞ்சம் புரிஞ்சு அனுசரித்து இருக்கிறது நல்லது. அதாவது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நானே ராஜா நானே மந்திரின்னு வாழக்கூடியவங்க. ஆனால் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கைன்னு வரும்பொழுது இந்த விஷயங்கள் அப்படியே ரிவர்ஸில் தான் வேலை செஞ்சு ஆகணும். ஸோ அந்த இடத்துலையும் நானே ராஜா நானே மந்திரின்னு இருந்தால் வேலை ஆகாது. இப்போ இதை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது திருப்திகரமாக அமையும். ஆனால் அதே போல் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்காகட்டும், இவங்களுடைய காதலர்களாகட்டும் இவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கணும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் முறைகள் தான் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறத இவங்க ஒன்று கொடுக்காமல் ஒன்று பெறவே முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் அதிகமாக தென்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு சென்டிமெண்ட்டாக மனசளவுலையே நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், மானசீக காதல் அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் ஓகே தான். வாய்க்கும் மயிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்குள்ள அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறைகள் அப்படிங்கிறது வலுக்கவும் செய்யும். இந்த கொடுக்கல் வாங்கல் முறைகள் அப்படிங்கிறதும் மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே பிரதிபலிக்கும். ஸோ
ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஈகோ கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்தோ எதிர்பார்த்தோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சீராக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.